துர்காங்கிற இந்த ஜாதகத்துக்கு ஒரு உயிர்கண்டம் வந்திருக்கணுமே. ஆனா அந்த உயிர்கண்டத்தில இருந்து இப்ப தப்பி பிழைச்சி மறுபிறவி எடுத்து வந்திருக்கீங்க. சரியா சொன்னீங்க ஐயா. உண்மையிலேயே நான் மறுபிறவி எடுத்துதான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்தவளா இருப்பேன். எல்லாரும் என்ன மிரட்டுவாங்க, திட்டுவாங்க. ஆனா இப்ப எனக்கு யார பார்த்தும் பயம் இல்லை. யாராலையும் என்னை திட்ட முடியாது. அதனால நான் மறுபிறவை எடுத்துதான் வந்து நிக்கிறேன். அப்போ இவ துர்கா தானா? மறுபிறவியா? இவ கொடுத்தது கனகா ஜாதகமா இல்ல துர்கா ஜாதகமா? ஆனா இவர் துர்காவோட ஜாதகம் தானே சொல்றாரு. அப்ப துர்கா எங்கேயும் உயிரோட இருக்காளா? குழப்பத்தில் இருக்கிற நம்மளை தெளிவுபடுத்துவாருன்னு பார்த்தா நம்மள இன்னும் குழப்புறாரு. இனி எந்த கவலையும் வேணாம். இந்த ஜாதகத்துக்கு இதுக்கு மேல எந்த கண்டமும் கிடையாது. இனி உன்னோட சொல்தான் எடுப்படும். நடக்க போறது உன்னோட ஆட்சி தான். உன்னை யாராலையும் நெருங்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த ஊரோட ஆதாரமாகவும் ஆணிவராகவும் நீ இருக்க போற. உனக்கு நல்லது செஞ்சவங்க பல மடங்கு நல்லது அனுபவிப்பாங்க. தெரியாம கூட உனக்கு கெடுதல் பண்ணவங்க அடிவத்தான் சந்திப்பாங்க. இப்படி ஒரு ஜாதகம் கோடி பேர்ல இல்ல, 100 கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் அமையும். இது தெய்வாம்சம் பொருந்தின ஒரு ஜாதகமா. உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்றதை விட உன்னால பல பேரோட எதிர்காலம் நல்லா இருக்க போகுது. அதே சமயம் உன்னை எதிர்க்கிறவங்களுக்கு எதிர்காலம் ஒண்ணு இல்லாமலே போக போகுது.